வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு திரைப்படத்துல இந்த வாழ்வெல்லாம் பாட்டு இந்த டாபிக்ல பாலுமகேந்திரா சார் அவருடைய ஒரு படத்துல இருந்து ஒரு பாட்டை பார்க்கணும். பாலுமகேந்திரா சாருடைய பிறந்தநாள் வந்திருந்த இந்த தருணத்துல அவருடைய பாட்டை சொல்றதுல எனக்கு கூடுதல் சந்தோஷம். அந்த பாட்டை சொல்றதுக்கு முன்னாடி ஏன் பாட்டை சொல்லிடுறேன். கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கும்போது வருகிற ஒரு பாட்டு, அந்த 4 நிமிடங்கள் என்னென்னலாம் இன்னைக்கு சினிமாவுக்குள்ளார பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க ஆபாசத்தினுடைய உச்சமா இருக்கும். டான்ஸ் மூமெண்ட்டு கேவலமாக இருக்கும். லிப் மூமெண்ட்டு வாய் அசைப்பாங்க, ஆனால் க்ளோஸ்அப் ஷாட்டு வச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனாக்க வரிகள் அவ்வளவு மோசமாக இரட்டை அர்த்தங்கள்லாம் கொண்டு கேவலமாக இருக்கும். நாட்டி சைட்டி டியூட்டி பார்ட்டி பியூட்டி அப்படி இப்படின்னு என்னென்னமோ வரிகளெல்லாம் போட்டு அது காதில் 10 தடவை கேட்ட பிற்பாடு தான் விழும். ஆனால் ஒரு பொண்ணு கீழ் ஆடை உடுத்தாமல் இருக்கிறாள். கீழாடை அவ உடுத்தலை, ஒரே ஒரு மேலாடை மட்டுமே இருக்கு. அதுவும் ஒரு சட்டை, அதுவும் தொடைக்கு மேலே இருக்கிற ஒரு சட்டையை அவ போட்டிருக்கா. அந்த பாட்டுல நிறைய இடங்கள்ல அப்படித்தான் வருவாங்க. அதே போல அந்த பாட்டுல வரக்கூடிய ஹீரோவும் பேரழகன், ஆண் அழகன், அந்த பையனும் அப்படித்தான் இருப்பான். சின்ன கைலி மட்டும் கட்டிக்கிட்டு மேல் சட்டை போடாம கைலியே மேல நல்லா தூக்கி கட்டிக்கிட்டு அப்படித்தான் வருவாங்க. ஆனா இந்த 4.5 நிமிட பாட்டு நமக்கு ஆபாசத்தை உண்டு பண்ணுமானா உண்டு பண்ணாது. ஒருவித கிளர்ச்சியான சிந்தனைகளை ஊட்டுமா அப்படின்னா அப்படிலாம் எந்த ஒரு தப்புத்தட்டா சிந்தனைகளுக்கும் நம்மளை போக விடாது. ஒரு மேல் சட்டை மட்டும் போட்டுக்கிட்டு தொடைக்கு மேலே வரைக்கும் அந்த சட்டையை வச்சுக்கிட்டு சட்டையை போட்டுட்டு இருக்கிற ஒரு பெண் நடந்து வருவா, சைக்கிள் ஓட்டிட்டு வருவா, உட்கார்ந்து பேசுவா. ஆனால் நமக்கு துளி ஆபாசமும் இல்லாம ஒரு கவிதை மாதிரி அது படமாக்கப்பட்டிருக்கும். அப்படி கவிதை மாதிரி படமாக்குவதில் வல்லவர் தான் பாலுமகேந்திரா சார். அந்த பாலுமகேந்திரா சாருடைய வண்ண வண்ண பூக்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை நம்மளால மறக்கவே முடியாது. அதுலேயும் பேரழகன், ஆணழகன் பிரசாந்த் அவர் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. வினோதினி, இன்னைக்கு டிவி சீரியல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வினோதினி, அந்த கண்கள் அப்படி பேசும். வினோதினிக்கு அவங்களும் ஒரு இயல்பான ஒரு பேரழகி. பொதுவாகவே பாலுமகேந்திரா சாருடைய படங்கள்ல கருப்பு நிறம் கொண்ட நாயகிகள் தான் இருப்பாங்க. நீங்க ஷோபாவிலேருந்து, அர்ச்சனாவிலேருந்து, மௌனிகாவிலேருந்து நிறைய பேரை பார்க்கலாம். அதே போல கண்ணு பேசுற கண்களா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாயகியை தான் இதுல தேர்ந்தெடுத்திருப்பார். இந்த படத்துல வண்ண வண்ண பூக்கள் படத்துல ஒரு காட்டு பகுதி, அந்த காட்டு பகுதியில இருக்கிற ஒரு பாழடைந்த கோவில், பாறை, அங்க இருக்கிற அருவி, அங்க இருக்கிற ஆறு அப்படிங்கிறதையும் மரங்கள் செடி கொடிகள் இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பாலுமகேந்திரா சார் பண்ணியிருப்பார். பொதுவாக பாலுமகேந்திரா சாருக்கு வாயசைத்து பாடுறதுனாக்கா அது பிடிக்காது. நிறைய பாட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மால்டேஜ் ஷார்ட்ஸ் நிறைய வரும். அவங்க பாட்டுக்கு சிரிப்பாங்க, அவங்க பாட்டுக்கு ஓடுவாங்க, அவங்க பாட்டுக்கு வேற ஏதோ டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு தலையை வாரிக்குவாங்க, அவங்க பாட்டுக்கு பொட்டு வச்சுக்குவாங்க. இப்படிங்கிற ஒரு விஷயமாவே தான் இருக்கும். நிறைய பாடல்கள் சொல்ல முடியும். இந்த பாட்டா இருக்க ராஜராஜ சோழன் நீ மாதிரியான எத்தனையோ பாடல்கள் இதற்கு உதாரணமா சொல்ல முடியும். இந்த பாட்டையும் அப்படித்தான் பாலுமகேந்திரா படமாக்கி இருப்பாரு. இந்த பாட்டு பாலுமகேந்திரான்னா இசை வேற யாரா இருக்க முடியும்? இசைஞானி இளையராஜா சார் தான். இந்த பாட்டை இசைஞானி இளையராஜா எழுதினார், இசையமைத்தார், ஜானகி அம்மாவோட சேர்ந்து பாடினார். இந்த பாட்டு அப்படின்னு அந்த ஆரம்ப இசையே நம்மள ஒரு காதல் உணர்வுக்குள்ளார கொண்டு வந்துடும். யார் ஒரு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த பாட்டை கேட்டீங்கன்னாக்க ஒரு தனியான ஒரு வனாந்தரத்துல யாரு நாம மட்டும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சுதந்திர உணர்வு இந்த பாட்டுக்குள்ளார வரும். கிட்டத்தட்ட அந்த கதையினுடைய சுச்சுவேஷனும் அந்த பாடலுடைய சுச்சுவேஷனும் அப்படித்தானே. ஒரு காட்டுப்பகுதி, அந்த காட்டுப்பகுதியில ஒரு சைக்கிள், ஒரு பாழடைந்த சிவன் கோவில், அங்க ஒரு இடத்துல வாசம் செய்கிற குடியிருக்கிற வினோதினி, பிரசாந்த்.
அப்படி அந்த விஷயத்தை அவ்வளவு அழகா உள்வாங்கிக்கிட்டு இளையராஜா சார் அவர்கள் எழுதின அந்த பாட்டு, பாடிய அந்த பாட்டு, அதுதான் வாழ்வெல்லாம் பாட்டு. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில், கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உந்தன் கிள்ளை மொழியினிலே வயலின் வரும். உந்தன் கிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன், துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன், உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. அப்படின்னு ஒரு மியூசிக்கு இந்த பாட்டில் வரக்கூடிய சின்ன தபேலா சத்தமாக இருக்கட்டும், டக்குன்னு லைட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் ஃப்ளூட்டு, அதே போல் ஒவ்வொரு வாத்தியங்களுமே நம்மளோட உறவடிக்கிட்டே இருக்கும். இது நம்மளுடைய உணர்வு, அந்த சோல், அந்த உயிர்னு சொல்கிறோம்ல, அதை தொட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன செய்யுது, இப்போ வலிக்குதா, இங்கே வலிக்குதா அப்படின்னு டாக்டர் எனக்கு கேட்டார். அது மாதிரி அந்த பாட்டு இங்கே தொட்டேன்னா சரியா இருக்கா, இன்னும் தொடுற பாருப்ப அப்படின்னு இந்த ஃபீலை நமக்கு கொடுக்கும். இந்த படத்தினுடைய, இந்த காட்சியினுடைய மொத்த விஷயத்தையும் சாறு போல நமக்கு இசையா கொடுத்துருப்பார் இசைஞானி இளையராஜா. அப்ப ஜானகி அம்மா பாடுவாங்க, உன்னை வரத்தோ போறம் உன்னை நினைந்து முன்னம் சொன்ன குயில் பாட்டு சொல்லி மகிழ்ந்தேன், பொன்னி நதி கரையோரம் மன்னன் நினைவில் கன்னிமைகள் மூடாது கண்ணி இருந்தேன். உன்னை இளையராஜா வயசுல வெண்ணிலவின் ஒளிக்கனலாய் கோதிக்குதடி என்னும் நிலையில்லாமல் தவிக்குதடி உந்தன் செல்ல மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன், துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன், உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. இந்த பாட்டில் ரெண்டு பேரும் அவங்க பாட்டு பேசிட்டே இருப்பாங்க, ஒரு மரத்தடியில் நின்று பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. ஒரு சின்னதா ஒரு ஆடை விலகினாலே கூட மோகம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு லூசுத்தனமாலாம் நடந்துட்டு இருக்காங்களே. ஆனா தனக்கு எதிரில் ஒரு பெண் அப்படி இருக்கிறா, அங்க யாருமே கிடையாது. ஆனாலும் கூட அவளை அவளுடைய போக்கிற்கு சுதந்திரமாய் விடுகிற ஒரு இளைஞன். அவள் மீது காதல் இருக்கு, ஆனா மையல் கொள்ளல, மயக்கம் வரல. ஒரு கட்டத்துல தொடையிலேயே பேனாவில் ஐ லவ் யூ அப்படின்னு ஐ ஹார்ட்டின் போட்டு அம்பு விட்டு யூ அப்படின்னு போடுகிற அளவுக்கு தொடையில பேனாவில் எழுதுகிற அளவுக்கெல்லாம் காட்சி இருந்தாலும் கூட அந்த கதாநாயகன் கண்ணியம் தவறாம நடந்துக்கிறான். தாம்பத்தியம்ங்கிறதோ செக்ஸுங்கிறதோ ரொம்ப ரொம்ப புனிதமானதுங்கிறதாகவே இந்த பாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதா நான் ஃபீல் பண்ணேன். ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம். அப்படி ஒரு ஃபீலிங்கை இந்த பாட்டு எப்போ பார்த்தாலும், எத்தனை தடவை பார்த்தாலும் வினோதினியோடைய இடுப்புக்கு கீழே நம்ம பார்க்காம மொத்த காட்சியையுமே கொண்டு வந்திருக்கிறது தான், அதை பார்க்க வச்சு ரசிக்க வச்சது தான் பாலுமகேந்திரா சார் அப்படிங்கிற ஒரு அற்புதனுடைய, ஒரு மகா கலைஞனுடைய விஷயமா நான் பார்க்கிறேன். அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா, இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டி செல்லடி, அந்த தூரம் இளையராஜா சார் இதெல்லாம் நிறைய கரெக்டா பாட வைப்பாரு. அவர் பாடாம இருப்பாரா? இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டி செல்லடி பன்னிசையில் பாடங்கள் மாற்றி சொல்லடி கண்ணி உந்தன் மன கூண்டில் என்னை தள்ளடி கண்ணசைத்து அங்கேயே வைத்து கொள்ளடி. ஜானகியம்மா மந்திரத்தை மாற்றாமல் கற்றுக் கொடுத்தாள், விந்தைகளை ஏராளம் சொல்லி தருவேன், உந்தன் செல்ல மொழியினிலே
உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன், துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன், உன்னை காண வேண்டும் கூட வேண்டும், வாராயோ வாராயோ கண்ணம்மா, காதல் என்னும் கவிதை சொல்லடி. இந்த காதல் எனும் கவிதை சொல்லடின்னு இசைஞானி இளையராஜா எழுதினார், இசையமைத்தார், பாடினார். அப்படி ஒரு காதல் கவிதையாகவே படைத்திருப்பார்கள் பிரசாந்தும் வினோதினியும், படைப்பாளன் மகா கலைஞன் பாலுமகேந்திரா சார். இந்த பாட்டு வாழ்வெல்லாம் பாட்டு, கண்ணம்மா அப்படின்னு இளையராஜா சொல்லும் போதே நமக்கு ஒரு கண்ணம்மா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஏங்க வச்சிடும். நம்ம காதலிய கண்ணம்மாவா பார்க்கணும், நம்ம மனைவிய கண்ணம்மாவா பார்க்கணும்னு நமக்கு உள் மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும். கண்ணம்மா, காதல் என்னும் கவிதை சொல்லடி. கேட்டு பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.